முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எண்ணங்கள் உணர்வுகள்னு வரும்போது நிறைய நேரத்தில் பிசாசு அதை தாக்குறான். உண்மை என்னன்னா, உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது ஏதோ ஒரு எண்ணமோ உணர்வோ உங்களுக்கு இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணத்தையும் உணர்வையும் அனுமதிக்க வேண்டியதில்லை. வேதம் சொல்லுது, தேவனுக்கு அர்ப்பணித்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு. இது ஆவிக்குரிய கொள்கை. தேவனுடைய ஆவிக்குரிய கொள்கைகள் எல்லாமே சட்டங்கள். அது கண்டிப்பாக நடந்து தான் ஆகணும். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதையே அறுப்பீங்க. அது ஒரு கொள்கை, அது நடக்கும். இதே மாதிரி நிறைய கொள்கைகளும் சட்டங்களும் இருக்குது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த கொள்கையும் நடக்கும். ஏன்னா இது தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு கொள்கை. இது வேலை செய்யுமா செய்யாதான்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது வேலை செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவுக்குள்ள உங்கள் அதிகாரம் வேலை செய்யும். நீங்கள் பிசாசை எதிர்க்கும்போது அவன் ஓடி தான் ஆகணும். அதனால் எப்போ நீங்கள் சில எண்ணங்களை, பெருமையான எண்ணங்களை நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் தெளிவாக என்ன உணரணும்னா, இந்த எண்ணம் எனக்கு வேண்டாம், அப்படின்னா இது நான் இல்லை, அப்படின்னா இது எதிரிக்கிட்ட இருந்து வந்திருக்கு, அப்படின்னா இந்த எண்ணத்துக்கு மேலே எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் மனதை புதிதாக்கணும். வேதம் சொல்லுது, தேவனுக்கு அர்ப்பணியுங்கள்னு. அதனால் நான் இப்போது தேவனுடைய சத்தியத்துக்கு அர்ப்பணிக்க போகிறேன். இந்த எண்ணம், இந்த உணர்ச்சி எனக்குள்ளே இருக்கிறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. இந்த பெருமையான எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் இப்போது கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதுக்கு நான் என்ன அர்ப்பணிக்க போகிறேன். அப்புறமா நான் செயல்பட போகிறேன். கர்த்தர் சொன்ன மாதிரி நான் இப்போது என்னுடைய அதிகாரத்தில் நடக்க போகிறேன். நான் இப்போது என்னுடைய எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்தி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க போகிறேன். என்னுடைய வார்த்தையின் அதிகாரத்தை பயன்படுத்த போகிறேன்னு சொல்லணும். நம்முடைய அதிகாரத்தை செயல்படுத்துகிற ஒரு பெரிய வழி நமது வார்த்தை தான். ஏன்னா நம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. நீங்கள் இப்போது உங்கள் வார்த்தையை பயன்படுத்தி இந்த பெருமையான எண்ணத்தை நான் நிராகரிக்கிறேன்னு சொல்லணும். உங்களுக்கு பிடிக்காத எந்த விதமான எண்ணமாக இருந்தாலும், உணர்வாக இருந்தாலும், நீங்கள் ஆவிக்குரியவர்களாக கண்டுபிடிச்சி இது பிசாசினிடத்திலிருந்து வந்த எண்ணம்னு சொல்லி உங்கள் மனதை புதிதாக்கணும். பிசாசினிடத்திலிருந்து வந்ததுனால அதை நிராகரிச்சிருங்க. அப்புறமா எல்லாத்துக்கும் மேலே சமாதானமாக இருங்க. கர்த்தர் உங்களை குறித்து பெருமைப்படுறாருங்கிறத புரிந்து கொள்ளுங்க. ஒரு கெட்ட எண்ணம் உங்களுக்கு வந்ததுனால உங்களை நீங்களே குற்றப்படுத்தாமல், நீங்கள் ஆவிக்குரியவர்களாக அது பிசாசுக்கிட்ட இருந்து வந்ததுன்னு நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கர்த்தர் விரும்பினாரோ அதை நீங்கள் செயல்படுத்தினீங்க, நிராகரிச்சிங்க. அதுக்காக கர்த்தர் உங்களை குறித்து பெருமைப்படுகிறார். நீங்கள் அதை நிராகரித்ததுனால உண்மை என்னன்னா, அது நீங்கள் இல்லை, அந்த எண்ணம் நீங்கள் இல்லை, அந்த உணர்வு நீங்கள் இல்லை. அதனால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை பார்த்து துக்கப்படவே இல்லை. இந்த ஆவிக்குரிய தாக்குதலில் கர்த்தர் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டாரோ நீங்கள் அதை செஞ்சு ஜெயிச்சதுனால கர்த்தர் உங்களை குறித்து பெருமைப்படுகிறார்.